அறிவோம் கீதை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நாம் இப்போ நேரத்தை கடத்தாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, பார்த்தனே, மனம் கற்பனையில் எழும் புலன்பற்றுக்களின் பலவிதங்களை துறந்து எப்போது ஒருவனது மனம் தன்னில் திருப்தி அடைகின்றதோ அப்போது அவன் உன்னத உணர்வில் நிலை பெறுகிறான். மூவகை துயரங்களுக்கு மத்தியிலும் பாதிக்கப்படாதவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்று, பயம், கோபம் இவற்றினின்று விடுபட்டவனுமே மனம் நிலை பெற்ற முனிவன் என்றழைக்கப்படுகிறான். நன்மை பெறுவதால் மிக களிப்பும் தீயவற்றால் கவலையும் கொள்ளாது பற்றற்று இருப்பவனே பூரண அறிவில் நிலை பெறுகிறான். புலன்களை அவற்றின் நோக்கப் பொருட்களிலிருந்தும் ஆமை தன் உறுப்புகளை ஓட்டிக்குள் இழுத்து கொள்வதைப் போல் விலக்கிக் கொள்பவனே உண்மையான அறிவில் நிலை பெற்றவன் என்றறியப்படுகிறான். பகுத்தறிவு நிறைந்து புலன்களை கட்டுப்படுத்த முயலும் ஒருவனது மனதை கூட சக்தி வாய்ந்த புலன்கள் இழுத்துச் சென்று விடுகின்றன. புலன்களை அடக்கி உணர்வை எண்ணில் நிறுத்துபவனே நிலை பெற்ற அறிவுடையவனாகிறான். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கூறுகிறார். இத்துடன் பதம் 56 61 வரை நிறைவடைகிறது. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.